மனசாட்சிடா சர்பஞ்ச் சாப். ஸ்ரேயாஸ் ஐயர் நேற்று மண்ணின் மைந்தன் ஸ்ரேயாஸ் ஐயர் நாம விளாண்டாண்டா. நேற்று மேட்ச் மும்பையை கதற விட்டான். 5 times சாம்பியன் ஆன மும்பை இந்தியன்ஸ் பும்ரா வேர்ல்டு கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் போலிங் விக்கெட்டாக போட்டு எடுத்தான். ஆனால் இந்த ஐபிஎல்ல 5 மேட்ச் முடிஞ்சு 1 விக்கெட்டு கூட எடுக்கலை பும்ரா. விக்கெட்லெஸ் ஆன பும்ரா பாவம், நினச்சாலே கவலையாக இருக்குது. நான் கேட்சு பிடிச்சாடுறா என் தலைவன். நான் விராட் கோலிக்கு அடுத்தது இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தான் செம ஃபேனாக போகிறேன். ஆயிட்டேன் ஆல்மோஸ்ட்டு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து ஒரு தீவிரமான ஃபேன் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸ்ரேயாஸ் ஐயர். ஒரு கேட்சு பிடிச்சார் போகிறார். ரோஹித் சர்மா முன்னாள் இந்தியா ஒன் டே கேப்டன், T20 கேப்டன், டெஸ்ட் கேப்டன், சூரியகுமார் 2 கேப்டனும் வாயா பொழகிறானுங்க வாங்கடையில். என்ன மேட்ச்டா அது எப்பா. முஸ்தா 109, 250, 220 எதிர்பார்த்தேன். 195 சுருட்டனா பஞ்சாப். ஹர்ஷதீப் சிங் யாக்கர சும்மா காலை ஒட்ட டகான்னு காலை வச்சு போட்டான். ரதர்ஃபோர்டு 3 யாக்கரை அட்டன் பண்ணான். 4 முள்ள போல்டு ஸ்டம்ப் பிச்சுக்கிட்டு தெரியுது. ஸோ ஹர்ஷதீப் சிங் செம போலிங். பிரப்சிம்ரான் ஒரு சூப்பரான 80. தலைவன் 35 பாலுக்கு 66 ரன். சும்மா விண்டேஜ் நாக்கு. மண்ணின் மைந்தன் வேங்கடே மும்பைக்காரன் ஸ்ரேயாஸ் ஐயர். அவன் ஊரில் நீங்கள் ஆட்டம் போடுறீங்களா? இறா பஞ்சாப் இந்த வாட்டி கப் அடிக்காமல் விட மாட்டேன். வெறி குண்டு இருக்கிறான் தலைவன் ஸ்ரேயாஸ். சர்பஞ்ச் சாப் தலைவன்டா. அவுராடா விராட் கோலிக்கு அடுத்த அவுராவை பிடிப்பான் ஸ்ரேயாஸ் ஐயர். ஐயர்லேயே நாங்கள் கொஞ்சம் ரபுட்டி ஐயருங்கோ, அதனால் கிழிச்சு விட்டான் என் தலைவன் ஸ்ரேயாஸ் ஐயர். வாட் அ மேட்ச். மும்பை இந்தியன்ஸுக்கு அதல பாதாள நிலைமையில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் வேலைக்கு ஆக மாட்டான். இனிமேல் இவனுங்க ஃபுல்லாக ஜெயிக்கணும், பெரிய ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். வாய்ப்பு இல்லை. அப்படி லக்குக்கு அதனால் இருந்தால் தான் இவனுங்க ஜெயிக்க முடியும். மற்றபடிலாம் வாய்ப்பே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் தான். ரோஹித் சர்மா நேற்று இன்ஜூர்டு. ஆனால் பஞ்சாப் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கிறானுங்க. டேய் ஆர்சிபி பஞ்சாப் மறுபடியும் ஃபைனல் வந்தால் எப்படி இருக்கும்? இந்த வாட்டி வேணால் பஞ்சாப் வெறி கொண்டு இருப்பான், அடிச்சிருவான் விட்டா. ஸோ பஞ்சாப் செம டீமாக இருக்குது. எப்போ கொல்கட்டா ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டுன்னு இப்போ கொல்கட்டா கஷ்டப்பட்டுருக்கு. பஞ்சாபுக்கு ஒரு லட்டு மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தால் கிழிச்சிட்டான்டா ஐயர் மாமா. வாடா ஐயரே, நீங்கள் ஓவராடா. யூ ஹேவ் டு ரூல் த கிரிக்கெட் இயர் ஆஃப்டர். கமான் வா.